ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு ட்ரிப் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. நாங்கள் டியூபிங் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவலு. டியூபிங் அப்படின்னா எப்படின்னா ஸ்னோவில் வந்து இது ஸ்லைட் பண்ணிட்டு வர மாதிரி. அது 2 மணி நேரத்துக்கு புக் பண்ணிட்டோம். 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அந்த 2 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு வாட்டி வேணாலும் டியூபிங் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஜாலியா இருக்கும். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், ஏன்னா ரொம்ப குளிர். அதனால ஜாக்கெட்ஸு அப்புறம் ஹேட்டு எல்லாம் எடுத்துட்டோம். நீ அப்படியே கிளம்புறது தாங்க. எதுக்கும் செக் பண்ணிக்கலான்ட்டு ஜாக்கெட்ஸ் எல்லாம் நில்லன்னு அதுக்கு அந்த பேக்ல இருக்கா. அப்புறம் கிளவுஸ், கைக்கு எனக்கு எனக்கு ஸ்னோ பேண்ட், அதுக்கு ரெண்டு செருக்கு ஸ்னோ பேண்ட். ஓகே, கேப் எல்லாம் அதுல இருக்கு. நாங்கள் சரி 1.5 மணி நேரம் ட்ராவல் இதெல்லாம் போட்டுட்டு காருக்குள்ளே உட்கார்றது கஷ்டங்க. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் 2 லேயர் மாதிரி தான் போட்டிருக்கோம். அங்கே போயிட்டு கிட்ஸுக்கெல்லாம் மாற்றிட்டு நாங்களும் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இறங்கிக்கலான்ட்டு இருக்கோம். ஸ்னோலையே அப்படியே இந்த டியூபிங் எல்லாம் பண்ணுறதுனால ஸ்னோ தெரிக்கும், வெட் ஆகிடும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். அதனால அதிரனுக்கும் நிலனுக்கும் ஸ்னோ பேண்ட்லேருந்து எல்லாம் எடுத்துட்டோம். போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எப்படி இருந்தது நம்ம கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் புக் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா பேரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலிங்க. அங்கே டிக்கெட் இந்த ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு $58. அது கூட டேக்ஸும் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். அதனால நான் என்னப்பா 57 ப்ளஸ் டேக்ஸ் வருதுங்க. சரி, எங்க கூட இன்னொரு ஃபேமிலி வராங்க. இனி நிலனா கார் சீட்ல உட்கார வச்சுட்டு அப்படியே போறது தாங்க. வாட்டர் ஸ்லைடுல மாதிரி உள்ள ஸ்னோ இருக்கும் டியூப்ல. அப்படி இல்ல, ஸ்னோல டியூப் வச்சு போறோம். ஸ்னோல டியூப் மாதிரி இருக்கும் தங்கம், அதை வச்சு போறோம். ஓகே, நாங்க போற வழியெல்லாம் இப்ப ஃபுல்லா ஃபாகா இருக்குங்க. இந்த சைடுல என்ன இருக்குதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்கு. அதே போல ஆப்போசிட்லயும் அப்படிதாங்க இருக்கு. கிட்ட போக போக தான் தெரியுதே ரோடு. இத்தனை நேரம் அப்படி இல்ல. என்ன மரம் ரெட்ல போட்டுருக்காங்க, ஆரஞ்சுல இந்த லைன்ஸ்லாம். அது நாங்க கிட்ட வந்தாச்சுங்க. இன்னொரு 4 நிமிஷம் தான். இந்த ஏரியால எல்லாம் நல்லா ஸ்னோவா இருக்கு. எங்க தங்க ஹார்ஸ் ஸ்னோ டியூபிங் வந்தாச்சுங்க. ஹார்ஸ் ஷூ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பேரியில. ஜிப்லைன் மாதிரி எல்லாம் ஏதோ போயிட்டு இருக்கு. நிலன் உளுந்துருவ, வா போலாம். ஆமா, அதேதான். நிலன் அப்புறம் கிட்ஸுக்கு ஒரு சின்ன சைஸ் டியூபு, பெரியவங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் டியூப்ன்ட்டு எடுத்துட்டு அங்கே ஒரு கார்பெட் மாதிரி இருக்குங்க. அதில் ஏறி நின்னோம்னா அதுவே நம்மளை வந்து அந்த கிளிஃப்ல கொண்டு போய் விட்டுரும். சரி, நிலனையும் தூக்கிட்டு போயிட்டு அங்கே நான் வச்சுக்கலாம். அப்புறம் அவர் ஸ்லைட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மாற்றி விட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அப்புறம் நான் கீழே வந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து நிலனை வச்சுட்டு ஒரு ஃபயர் இருக்க இடத்துல போய் உட்காந்துட்டேன். அப்புறம் அவங்கெல்லாம் ஸ்லைட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த டேர்னுக்கு தான் நான் போனேன். அப்போ கிட்ஸும் நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அப்புறம் அவரு நிலனை பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த 2 மணி நேரத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 வாட்டி தாங்க பண்ண முடியும் இந்த ஸ்லைடு டியூபிங்கு. கரெக்டாக நாங்கள் போகிறப்போ பயங்கர அப்படியே ட்ரிஸில் ஆகுது. ஸ்னோ ரெயின் எல்லாம் கலந்து அப்படி கை நடுங்குது. பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆச்சு. ஆனால் அதுலேருந்து ஸ்லைட் பண்ணி வரப்போ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க.
அந்த அளவுக்கு ஏதோ ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அப்போ நான் யோசிச்சேன், இல்லை அது வர்த்துதா, $60 வந்து வர்த்துதா அப்படின்ட்டு. வந்து கொஞ்ச நேரம் ஃபயர் கிட்ட உட்காந்துட்டோம். வாய் ஓப்பன் பண்ணா அப்படி புகை வருது. அப்புறம் இந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்ததுங்க. மேல இருந்து எடுத்த வியூ தான். அப்போ ஸ்னோ ப்ளஸ் ரெயின் ரெண்டுமே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வெதர் தான் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருந்தது. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு கிளம்பிட்டோம். டியூபிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் ரெஸ்டாரண்ட் போகலான்னு கிளம்பிட்டோங்க. மொத்தம் 2 மணி நேரம்னு சொல்லியிருந்தேன்லங்க. எல்லோரும் என்ன பிளான் பண்ணோன்னா, எல்லோரும் ஏறிக்கலாம், மேலே ஏறிட்டு போய் நான் வெயிட் பண்ணுறேன், அப்புறம் அவர் கீழே ஸ்லைட் பண்ணிட்டு வந்துட்டு நிலனை எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் ஸ்லைட் பண்ணலான்ட்டு இருந்தோம். அப்புறம் மேலே ஏறினதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க கிட்ஸ் எல்லாம் அலௌடே கிடையாது. எங்களுக்கு தெரியுங்க, பட் நாங்கள் வந்து போகல, நீங்கள் தான் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. அப்புறம் நான் தூக்கிட்டு வேறு வழியில் இறங்க சொல்கிறாங்க. அங்கே ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்குது, காலே வைக்க முடியல. அப்புறம் என் ஃப்ரெண்டும் வந்தா, அப்புறம் நாங்கள் இறங்கி போயிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அதிகமாக நிலனை வச்சுட்டு இருந்தேன். அவர் ஒரு 2-3 வாட்டி போயிட்டு அப்புறம் வந்து நிலனை தூக்கிட்டாரு. அப்புறம் நான் 2 வாட்டி போயிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு. வா. அப்புறம் அங்கிருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோங்க, அழக் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கணும் தெரியல, இருந்தாலும் ரொம்ப பசி. மணி 3:30-4 கிட்டே ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஸ்நாக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது கொடுத்து நிலன் வந்து தூங்கிட்டான். ஆக்சுவலாக ரொம்ப கத்தி அழுது அப்புறம் தூங்கிட்டான். அப்புறம் காரை எடுக்கிறப்ப தான் அழுதான். அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பிரியாணி எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. ரொம்ப இருட்டாயிடுச்சு. நாங்கள் ரெஸ்டாரண்ட் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து பார்க்குறோம், அப்படி இருட்டாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு முந்தின நாள் நைட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, இட்லி, சிக்கன் கிரேவி, அப்புறம் மட்டன் குழம்பு ஃப்ரெண்டு வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா, அப்புறம் ஒயிட் ரைஸ், அதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் எல்லாத்தையும் 6 மணிக்காட்ட வந்தாங்க. 6 மணிக்கே வர சொன்னேன். 12 o'clock கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சிக்கன் கிரேவி, இட்லி, ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, கிட்ஸு அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு குழந்தைகளை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி குழந்தைங்க இருக்கிறப்பவே கேக் கட் பண்ணிக்கலாம், 12 மணிக்கு தான் கட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிட்டு அப்புறம் அவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு, அவங்களா தூங்குவனாங்கிறாங்க, ஒருத்த மாற்றி ஒருத்தன்ட்டு எந்திரிச்சிட்டே இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் தூங்க வைக்கிறப்ப மணி 11:30 ஆயிடுச்சுங்க. அப்புறம் எல்லாம் கேம்ஸ் விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, அதான் கேக் கட் பண்ணதுமே குழந்தைங்கள படுக்க வைக்கலான்ட்டு கூப்பிட்டு போனால், நிலனா ரொம்ப அட்டகாசங்க, எல்லாத்து மேலேயும் ஏறுறது குதிக்கிறதுன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தான். எப்படியோ எல்லாத்தையும் ஒரு 2 பேர்த்த ஃபஸ்ட்டு தூங்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதிரனும் தூங்க மாட்டேன்ட்டான். பக்கத்தில் இன்னொரு வித்துன்னு சொல்லிட்டு அவனும் தூங்கலை, நிலனும் தூங்கலை. சரின்னு அவங்க 3 பேர்த்தையும் வெளியில் கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்கள படுக்க வச்சு பார்த்தோம். அப்பவும் தூங்கலை. சரி எங்கள் கூடயே இருங்கடா அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு, நாங்கள் விளையாடுறப்ப கூட வச்சுட்டு அப்புறம் அப்படியே தூங்க வச்சுட்டோம். அப்புறம் முழிச்சிட்டு இருக்க குழந்தைங்க கூடவே வச்சுட்டு தான் நெவர் எவர் ஐ ஹாவ் எவர் கேம் விளையாடினோங்க. அதுக்கு முன்னாடி நிலன் கூட எல்லாம் ஃபன் பண்ணிருந்தாங்க. அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே பாலை போட்டு விட்டுட்டு அவன் தேட வச்சுட்டு அப்படின்ட்டு அவனை வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு பசங்களை வச்சுட்டு தான் அந்த கேம் விளையாடினோம். விளையாடிட்டு நிறையா விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுட்டு
அப்படி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சுதுன்ட்டு அப்போ தான் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் பசிச்சுது அப்படின்ட்டு பீட்சா ஆர்டர் பண்ணி, இது நல்லா தின்னாக சூப்பராக இருந்ததுங்க, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட் வெளியில் நியூ இயர் கரெக்டாக அந்த டைமுக்கு ரொம்ப சவுண்டாக இருக்கும். அப்புறம் நாங்களும் போய் ஹாப்பி நியூ இயர்னு எல்லாம் கத்திட்டு கரெக்டாக 12:15 இருக்குங்க, ஃபயர் அலாரம் அடிக்குது. நல்ல வேளை பசங்க எந்திரிக்கல. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா அது ஃபால்ஸ் அலாரம் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாரம் அடிக்குதுன்னா டக்குன்னு வந்துடும், ஃபயர் ட்ரக்கு 2-3ன்ட்டு வந்து நின்றும். அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஃபால்ஸ் அலாரம் தான், யாரும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே அந்த டே போயிடுச்சுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.